காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இனி ஷரியத் சட்டம் தானா? உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா முழுக்க 13 மாநிலங்கள் இருக்கக்கூடிய 88 மக்களவைத் தொகுதிகளுக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு. இது 2ஆம் கட்ட தேர்தல். ஏற்கனவே முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. இது 2ஆம் கட்ட தேர்தல். இன்னும் 5 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற வேண்டியிருக்கு. மொத்தம் 7 கட்டம் இல்லையா? அதனால இன்னும் 5 கட்ட வாக்குப்பதிவு நடக்க வேண்டியிருக்கு. இந்த 2ஆம் கட்ட தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நிலையில் இந்த முதல் கட்ட தேர்தலை விட 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் முக்கியமாக மதவாதத்தை முன்வைத்தே பெருசாக நடைபெற்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான போக்காக இருக்கு. ஒரு ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விலைவாசி பிரச்சனை முக்கிய இடம் பிடிச்சதா 16.88 விழுக்காடு பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வேலை வாய்ப்பு அப்படின்னு 8.64 விழுக்காடு மக்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வாழ்க்கை தரம் மேம்படலை அப்படின்ற மாதிரியும் 8.67 விழுக்காடு பேரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மதவாதமே முக்கியமாக இடம்பெற்றதுன்னு சொல்லலாம். 65.82 விழுக்காடு பேர் சொல்லியிருந்ததும் அதிர்ச்சியை தான் தருது. மத அடிப்படையில் வாக்குகளை செலுத்துவது அப்படிங்கிறது மதவாதத்தை மேலும் மேலும் ஊக்குவிப்பதாகவே அமையுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. இது நாட்டின், அதாவது இந்தியாவின் எதிர்காலத்துக்கோ அல்லது ஜனநாயகத்திற்கோ நல்லது கிடையாது அப்படிங்கிறதா நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர்களுடைய கவலையாக இருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்த பின் மத ரீதியிலான பிரச்சாரம் மிக கடுமையாகவே வேகம் எடுத்திருக்கு. இதை வைத்து கொண்டு இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு தரப்போவதாக காங்கிரஸ் சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு நாட்டினுடைய பிரதமரே பிரச்சாரம் பண்ணுறாரு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தோ ஷரியத் சட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கிறதா பிரச்சாரம் பண்ணுறாரு. பரம்பரை சொத்துக்களுக்கு வரி விதித்து அதை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. ஆனால் இதற்கு அவங்களால எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியல. ஏன்னா அது உண்மையே கிடையாது, ஃபுல்லாக பொய்யா பேசிகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு காங்கிரஸார் சவால் விடுக்கிறாங்க. ஷாபானு ஜீவனாம்ச வழக்கில் ஷரியத் சட்டமே செல்லும் அப்படின்னு ராஜீவ்காந்தி சட்டம் கொண்டு வந்ததையும் யோகி ஆதித்யநாத் சுட்டி காட்டுறாரு. ஆனால் இது ஒரே ஒரு நிகழ்வின் மாறுபட்டதே தவிர முழுமையாக இந்த தேர்தல் அறிக்கையில் ஷரியத் சட்டம் பற்றி எதுவுமே காங்கிரஸ் சொல்லலை அப்படிங்கிறதான் காங்கிரஸுடைய வாதமாக இருக்குது. அதனால் மத ரீதியான பிரச்சாரத்தை ஒரு பிரதமர், உள்துறை அமைச்சர், ஒரு முதலமைச்சர் ஆகியோர் முன்னெடுத்திருப்பது அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான பாரதம் அப்படிங்கிற அவருடைய கோஷத்தை அவர்களே முறியடிக்கிறார்கள் அப்படின்னு தான் கருத வேண்டியிருக்கு. மக்களை மறைமுகமாக பயமுறுத்தும் வேலை தான் இத்தகைய பிரச்சாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறத விட்டுட்டு பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி திசை திருப்பும் பிரச்சாரங்களை பாஜக தொடங்கி இருப்பது அதன் அச்சத்தையே காட்டுகிறது அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. பாஜகக்காரங்க பயந்துட்டாங்க, தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் பாஜகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்குன்னு ஒரு ரகசிய தகவலாக வந்திருக்கு. அதனால் பாஜக பயந்துட்டாங்க, வேறு வழி இல்லாமல் மத பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க, மத ரீதியான பேச்சு பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வராங்க அப்படின்னு காங்கிரஸ் தரப்பு குற்றம் சாட்டுறாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மீண்டும் தேர்தலை சந்திக்கும் போது இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்களா? இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஆட்சியை பற்றியும் இந்த 10 ஆண்டு காலம் நாங்கள் பண்ண சாதனைகள் பற்றியும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மத ரீதியான வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்களா? ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற பெருமையை பற்றி பேசணும், ஆனால் அதை பற்றி ஒன்றுமே பேசலை. போகிற இடங்கள் எல்லாமே மத ரீதியான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிரேட்டர் நொய்டாவில் வாக்கு சேகரித்த போது பேசுகிறாரு. அவர் பேசும்போது, எனக்கு பிரதமரை நீண்ட நாட்களாக தெரியும், அவரோட எனக்கு நீண்ட காலம் நல்ல தொடர்பு இருந்து வருது. அவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் அப்படின்னு மதத்தின் பேரில் எப்போதுமே அரசியல் பண்ணுறதே கிடையாது. நமது பிரதமர் சமூகத்தை பிளவுபடுத்த ஒருபோதும் நினைச்சது கிடையாது. மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமராக இருந்தார், நான் இன்னைக்கு வரைக்கும் மதிக்கிறேன். அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி பேசிய டாக்டர் மன்மோகன் சிங், நாட்டின் வளங்களில் யாருக்கேனும் முன்னுரிமை இருப்பின் அது சிறுபான்மையினருக்காக தான், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு பேசியிருந்தார் இவர். இந்த நிலையில் ராஜ்நாத் சிங்கின் பேச்சு குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் ராஜ்நாத் சிங் போன்ற
நிதானமான அரசியல்வாதி பொய் சொல்றது எனக்கு ஏமாற்றம் அளிக்குது. காங்கிரஸ் கட்சி மக்களின் சொத்துக்களை கைப்பற்றி ஊடுருவல்காரர்களுக்கு தரும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் எந்த பக்கத்தில் இருக்கு? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையின் எந்த பக்கத்தில் நீங்கள் அதை படிச்சிங்க? கண்ணுக்கு தெரியாத மயில் பூதங்கள் எழுதிய ஆவணத்தை ராஜ்நாத் சிங் படித்தாரா? இது போன்ற அப்பட்டமான பொய்களை சொல்லி பாதுகாப்புத்துறை அமைச்சர் தன்னுடைய கண்ணியத்தை குறைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிவித்திருக்காரு ப. சிதம்பரம். இப்படி நாட்டில் மதவாத பிரச்சனைகளை விவாத பொருளாகவும் பிரச்சார பொருளாகவும் மாறினால் மக்கள் பிரச்சனைகளுக்கு தான் மக்களுடைய பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படும். பாஜகவுக்கு வந்திருக்கும் தேர்தல் பயம் நாட்டின் ஜனநாயக திசை ஓட்டத்தை மாற்றிவிடும் போல இருக்கு. இன்னும் 5 கட்ட தேர்தல் மீதம் இருக்கிறது. என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.